ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் பேரடைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான ஈவினிங் டைம், சன்னோட லைட்டே போயிடுச்சு. ஆனால் எவ்வளோ அழகாக சிட்டியோட லைட்ஸ் க்ளோவாக ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் க்ளோ ஆகிட்டு இருக்கிற இந்த பில்டிங் வந்து ஒரு கோல்டு சூக். உள்ளே நிறைய கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸு, அப்புறம் வேறு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஷாப்பிங்க்கான ஒரு நல்ல பிளேஸு. இன்னொரு டைம் அங்கே போகும்போது காமிக்கிறேன். ஈவினிங் டைமில் இந்த பிளேஸில் ஒரு வாக் போகிறதுனாலும் சரி, இல்லை ட்ரைவ் பண்ணி போகிறதுனாலும் சரி, ஒரு தனி சுகம்தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க இந்த இடத்துல. இந்த இடத்த கார்னிஷ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. இந்த மாதிரியான ஒரு வாட்டர் சைடில் நின்னாலே போதும், நம்ம மனசே ரொம்ப காம் ஆயிரும். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ் போனாலே ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேயில் பார்க்குறதுக்கு ஒரு விதமாக இருக்கும், ஈவினிங் பார்க்குறதுக்கு இன்னொரு விதமாக இருக்கும், லேட் நைட் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப க்ளோயிங்காக அப்படி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈச் டைம் இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணும்போதே ஒரு புது பிளேஸுக்கு போகிற மாதிரியே தான் இருக்கும். சிட்டியோட அழகே வந்து நைட் லைட்டில் தான் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸஸில் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த சூக்குக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு சூக் அல் ஜுபைலுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸு, மீட்டு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். உள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து இந்த ரோல் ஐஸ்கிரீம் கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி கிட்கேட் ஃப்ளேவர் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அழகாக இதை வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்களேன்னு பாருங்களேன். ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆர்ட் இருக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். எவ்வளோ அழகாக அவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அந்த சாக்லேட்டை வந்து ரொம்ப பொடிசாக பீஸ் பண்ணிவிட்டு அது கூட க்ரீம் மிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலி அடியில் வந்து அவங்க அந்த ஐஸ் பார் மாதிரி என்னமோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து எப்போவுமே ரொம்ப அந்த டெம்பரேச்சர் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. யாரெல்லாம் இந்த ஐஸ்கிரீம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஷாப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறது. ஆக்சுவலி அவங்க 3 ஃப்ளேவர் வச்சுருக்காங்க, கிட்கேட்டு, ஓரியோ, அப்புறம் பிரேக். நாங்கள் வந்து கிட்கேட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஆக்சுவலி இவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுற விதமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்ளீன் அண்ட் டைடியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே நின்று எல்லாருமே வந்து சுற்றி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சாக்லேட் வந்து க்ரீமோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இதை அவங்க ரோல் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இதை பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட் சிரப்பு ட்ரிசில் பண்ணி கொடுத்தாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒருத்தங்க எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க அதை வாங்குறதுக்காக. வாங்கினதுமே அப்படியே ஒரே சந்தோஷந்தான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது உட்கார்றதுக்காக. அதில் உட்காந்து அப்படியே அந்த ஐஸ்கிரீமை நாங்கள் என்ஜாய் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டு. ஆனால் இது ஃபிஷ் மார்க்கெட் மாதிரியே இருக்காது, பெரிய ஒரு மால் மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். நமக்கு என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், நம்ம பார்கென்லாம் பண்ணி வாங்க முடியாது மற்ற மார்க்கெட்டில் வாங்குகிற மாதிரி. அப்படியே இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சீ ஃபுட் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஷாப்ஸில் வந்து ஃபுல்லாகவே
ப்ரான்ஸ் தான் வச்சுருந்தாங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரான்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த லாப்ஸ்டர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் இங்கே லைவ் ஃபிஷ் கூட இருக்குது. இது கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ஷாப்பில் கருவாடு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ரொம்ப அழகான ஃபிஷ் அக்வேரியம் எல்லாம் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே மார்க்கெட்டுக்கு போன ஃபீலே இருக்காது. எங்கேயோ பிக்னிக் போன மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம். நம்ம இங்கேயே ஃபிஷ் வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த பிளேஸில் தான் நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிக்கணும். அப்புறம் ஆப்போசிட்டில் இங்கே வந்து மீட் மார்க்கெட் இருக்குது. ஆக்சுவலி அது உள்ளே நாங்கள் போகல. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீட் கிடைக்கும். பீஃப் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்தோன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே கூட இருக்கும். நாவல் பழம் கூட அங்கே இருந்துச்சு. அப்படியே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செஷனே லிட்ரலி ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. யூஏயில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த சூக்குக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். கீரையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி ஈவினிங் டைம் தான், பட் ஸ்டில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன். இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஷாப்ஸுமே உள்ளே அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த மார்க்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.